Greetings to everyone. How are you all? Hope you're all doing good. Today I'm here with an interesting topic. உங்க எல்லாருக்குமே இங்கிலீஷ் கிராமர் நல்லாவே தெரியும். இது உங்களுக்கு தெரியுமா? இது உங்களுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கான 100% ப்ரூஃபோட நான் வந்திருக்கேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் இங்கிலீஷ் கிராமர் எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றத நான் ப்ரூஃப் பண்ண போறேன். இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பா யூ ஆல்சோ வில் அக்செப்ட். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்து வேற ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட்டோட டிராவல் ஆக போகுது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மண்டேயும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ வந்து நமக்கு வரும். ஆக்சுவலி லைஃப்ல வந்து என்டர்டைன்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, கொஞ்சம் கவலை எல்லாம் மறந்து நல்லா சிரிக்கிறதுக்கு கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால மண்டே வந்து ஒரு என்டர்டைனிங் வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் காமெடி ஸ்கிரிப்ட்ஸ், அப்புறம் விளாக்ஸ், அதுக்கப்புறமா வந்து ரெசிபிஸ். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து இந்த என்டர்டைனிங் வீடியோல வந்து பப்ளிஷ் ஆகும். சோ அது மாதிரி ஒரு என்டர்டைனிங் விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி ரிலீஃப் தான். பெர்மனண்டா வந்து ஒரு ப்ராப்ளம்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா, இல்ல வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தா அதை வந்து நம்ம எதிர்கொள்றதுக்கு, அதை சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பா லைஃப் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கணும். சோ அதனால சாட்டர்டேவும் ஒரு லைஃப் ஸ்கில் சம்பந்தமான வீடியோ வரும். ஓகே, இந்த டியூஸ்டேக்கும் சாட்டர்டேக்கும் நடுவுல இருக்க நாட்கள்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லைஃப் ஸ்கில் அப்படின்னாலே அதுல ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ். வென்ஸ்டே இல்லைன்னா தேர்ஸ்டே, ஆக்சுவலி வெனஸ்டேன்னு சொல்லக்கூடாதுங்க, வென்ஸ்டே இல்லைன்னா தேர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ வரும். ஸோ நம்ம சேனலினுடைய கண்டென்ட் வந்து இதுதான். ஸோ இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஜஸ்ட் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் மீ டு பில்ட் அ பெட்டர் டுமாரோ. ஓகே ஃபைன். இன்னைக்கு வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை நபர்களுடைய பேர்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பேசுறோம். நம்ம அப்பா பேரு, அம்மா பேரு, கூட பிறந்தவங்களுடைய பேரு, ஃப்ரெண்ட்ஸ்னுடைய பேரு, பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய பேரு, நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருடைய பேரு, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை பொருட்களுடைய பேர்களை நம்ம சொல்றோம். நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுடைய பேருமே மேக்சிமம் வந்து நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை இடத்தினுடைய பேரை நம்ம சொல்றோம். ஓகேங்களா? மார்க்கெட்டுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், எத்தனை இடத்தினுடைய பேரை நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை மிருகங்களுடைய பேரை நம்ம சொல்றோம். அப்போ ஒரு நபர்னுடைய பேரு, ஒரு இடத்துடைய பேரு, ஒரு மிருகத்தினுடைய பேரு, அதுக்கப்புறம் பேரு, இதெல்லாம் தாங்க இங்கிலீஷ்ல இட் இஸ் கால்ட் அஸ் நவுன், பெயர் சொல். அப்போ பெயர் சொல் இல்லாம, நவுன் இல்லாம நம்மளுடைய நாள் வந்து ஆரம்பிக்கவும் ஆரம்பிக்காது, முடியவும் முடியாது. சோ இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு நவுன் தெரியாம இருக்குமா? கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து நவுன்னா என்னன்னு தெரியும், அந்த வார்த்தைகளும் நமக்கு தெரியும், அதை பயன்படுத்தி நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு கேள்வி வரலாம். ஓகே மேம், இந்த வேர்ட் எல்லாம் நான் வந்து தமிழ்ல தானே சொல்லி பேசிட்டு இருக்கேன், இங்கிலீஷ்ல இல்லையே. இல்லைங்க, ஒரு நாளைக்கு நீங்க நவுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெயர் சொல்னு எடுத்துட்டோம்னா நம்ம அதிகமா இங்கிலீஷ் வார்த்தைகள் தான் யூஸ் பண்றோமே தவிர தமிழ் நம்ம யூஸ் பண்றது இல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எத்தனை பேருங்க நம்ம வந்து புத்தகம் அப்படின்னு சொல்றோம், புக்கு தான். புக் எடுங்க, புக்கு படிங்க, புக்கு. சோ இதுதான் நம்ம சொல்லணும். சோ புத்தகம் அப்படின்றது நம்ம வழக்கிலே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. சோ அதனால இனிமே வந்து நவுன் தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. உங்க எல்லாருக்குமே நவுன் தெரியும். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம அவ்வளவு நவுன் நம்ம யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். அடுத்தது பாக்கலாங்களா? அதே மாதிரி நம்ம பேசும்போது உயரமான, குள்ளமான, நல்ல, அழகான, புதிய, பழைய, ஏழை, பணக்கார, வேகமான, மெதுவாக, சோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம யூஸ் பண்ணி பேசுவோம். இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் தான் இங்கிலீஷ்ல இட் இஸ் கால்ட் அஸ் அட்ஜெக்டிவ். அடுத்தது, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நான், நாங்கள், நீ, நீங்கள், அவை, அது, அவைகள், அந்த மாதிரி எத்தனை வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்றோம். இதுதாங்க வந்து ப்ரோனவுன். உள்ளே, வெளியே, பக்கத்தில், தூரத்தில், அருகில், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, இதெல்லாம் தாங்க இங்கிலீஷ்ல இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரிபோசிஷன்ஸ். இதுல எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம எத்தனை ஆக்ஷன் வேர்ட்ஸ் சொல்றோம் தெரியுங்களா? சாப்பிட்றேன், தூங்குறேன், படிக்கிறேன், விளையாடுறேன், டிவி பாக்குறேன் அப்படின்னு அத்தனை வேர்ட் நம்ம என்னென்னலாம் செயல்கள் செய்யறோமோ அந்த செயல் எல்லாத்துக்குமே நம்ம வார்த்தைகள் யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம். இதெல்லாம் தாங்க இங்கிலீஷ்ல இட் இஸ் கால்ட் அஸ் verb. இதோட நம்ம நிறுத்திடுறோமா? அடுத்தது என்னெல்லாம் பேசுறோம்? மெதுவாக, வேகமாக, சத்தமாக, அமைதியாக, இப்போது, அப்போது, எப்போது, இதெல்லாம் தாங்க adverb. அடுத்தது ஆஹா, ஐயோ, அச்சச்சோ, இந்த மாதிரி நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன் ஷேர் பண்றதுக்கு ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இதுதாங்க வந்து இன்டர்ஜெக்ஷன். அடுத்தது ஆனால்,
அல்லது, ஆகவே, எனவே இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வந்து கன்ஜங்ஷன்ஸ், லிங்கர்ஸ். ஓகே ஃபைன். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம தினமும் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லணும் அப்படின்ற அந்த வார்த்தைகள் நம்ம கத்துக்கிட்டோம், இங்கிலீஷ்ல கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம பாதி கடல் தாண்டின மாதிரி, பாதி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிட்ட மாதிரி. மீதி பாதி என்ன பண்ணணும்னா, நம்ம கத்துக்கிட்ட இந்த வார்த்தைகளை அழகான கிராமட்டிக்கல், கரெக்டான கிராமட்டிக்கல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட நம்ம பேசி பழகணும் அப்படின்னா தட்ஸ் ஆல். நம்மளுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நமக்கு அழகா டெவலப் ஆகும். ஓகே, இப்போ இது எப்படி வாக்கியத்துல சென்டென்ஸ்ல நம்ம எப்படி பேசுறது அப்படின்னா, சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ் ஆர் ஆஃப் 4 different types. ஓகே, இப்போ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் வாக்கியம். நம்ம சிம்பிளா ஒரு விஷயம் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, அந்த மூவி நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூட் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம பேசணும்னா அதுக்கு எல்லாம் நம்ம டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம யார்ட்டையாவது ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி பட்சத்துல நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஒருத்தருக்கு வந்து ஒரு சஜஷன் சொல்லணும், இல்ல ஒரு ஒப்பீனியன் சொல்லணும், இல்ல ஒருத்தருக்கு கமாண்ட் பண்ணணும், ஆர்டர் பண்ணணும், அப்படிங்கும் போது we can use imperative sentence. அதுக்கப்புறமா மனிதனுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வந்து எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ இது வந்து பேசிக் 4 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இதுல இருந்து மத்தது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எப்படி பேசலாம் அப்படின்றது ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். ஓகே ஃபைன். அடுத்தது நான் சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னேன் பாத்தீங்களா, அதுல ரொம்ப முக்கியமா கவனமா நம்ம படிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, படிக்க வேண்டியது இல்ல, நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா verb. ஓகேங்களா? சோ என்ன ஆக்ஷன் நம்ம பண்றோம் அப்படின்னு அந்த ஆக்ஷனுக்கு உண்டான இங்கிலீஷ் வார்த்தையை கத்துக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டென்ஸ். அந்த ஆக்ஷனை நான் எந்த காலகட்டத்துல செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து டென்ஸ் படிக்கணும். ஓகே, இந்த வீடியோல it is only an intro video to my spoken English class. Okay, so இந்த மாதிரி அந்த tense and verb, so இதை வந்து நம்ம எப்படி கரெக்டா நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் வந்து கிராமட்டிக்கலி நம்ம சென்டென்ஸ் வந்து ரொம்ப கரெக்டா வந்து நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ என்னுடைய வே ஆஃப் கம்யூனிகேட்டிங், என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் திஸ் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்ன அப்படின்னா இதுதாங்க என்னுடைய மெத்தட். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம், நமக்கு என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவை, அதை வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் இங்கிலீஷ்ல கத்துக்கிட்டு அதை அழகா சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் கரெக்டான கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரோட வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா we can develop this communicative English. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய சேனல்ல இந்த மாதிரி கண்டென்ட் ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி தான் நம்மளுடைய சேனல்ல வந்து வீடியோஸ் வந்து பப்ளிஷ் ஆகும். ரியலி இஃப் யூ ஃபீல் that my content and my channel will be really helpful and useful to your life, definitely join hands with me. So அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை நான் மீட் பண்றேன். Until then, it's bye from you. Take care.